மீடியம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ற கான்செப்ட் என்னன்னு தெரியுங்களா? ஸோ மீடியனா? மீடியன். சார் இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறோம்? மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன். சார் இதை வந்து அசெண்டிங் ஆர்டர் இல்லையா டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி அதானே சார்? அதே தான். சின்ன டவுட் இருக்குங்களா? இல்லை சார். அப்போ அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் எழுதுவீங்க, கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எழுதி பாருங்க என்ன வருதுன்னு. எழுதாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்த முடியுமே அசெண்டிங் ஆர்டர் எழுதுறீங்க. சொல்லுங்க. 3, 3, 4, 5, 5க்கு அப்புறம் யார் இருக்கிறா? 3 எழுதியாச்சு, 5, 4 எழுதியாச்சு. அப்புறம் வேற யார் இருக்கிறா? 7 இருக்கிறா. 7, வேற யார் இருக்கிறா? 7 எழுதியாச்சு. 7, 10. 9 இருக்கிறான். 9 இருக்கிறான் பாருங்க. அப்புறம் 10 வரும். 10 எழுதியாச்சு. அடுத்து 12, 19, 21. கரெக்டாக கண்ணு? ஆமாங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுதா? செகண்ட் ஸ்டெப் வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறீங்க. நம்பர் ஆஃப் டேட்டா வேல்யூ. 9 தான் சார் மீடியன். அதுவும் கட்டி கண்டுபிடிச்சிட்டியா? என்ன வருது ஃபர்ஸ்ட் பாரு. எத்தனை வேல்யூ? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வேல்யூஸ் வருது கண்ணு? ஒரு நிமிஷம் சார். எவ்வளோ வருது? எத்தனை வேல்யூஸ் வருது? 10 11 11 வேல்யூஸ் வருதா? 21 விட்டுணும் சார். 12, 18 நீங்க எழுதல. அதான் கேட்டேன். என்னடா பார்த்தேன். அப்போ இங்கே 18 வரும். அப்போ இது 9, 10, 11. அப்போ 11 வேல்யூஸ் வருது, கரெக்டுங்களா? அப்போ ஆட் வேல்யூ. ஓகே, 11 வேல்யூஸ் வருது, ஆட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? ஆட் வேல்யூஸ்ல என்ன பண்ணுவீங்க? மீடியத்தோட ஃபார்முலா இதுதான். மீடியத்தோட ஃபார்முலா ஆட் நம்பராக இருந்ததுன்னா n/2 + n+1 டிவைட் பை 2 ஐட்டம், கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ என்னாச்சு? 11 + 1 டிவைட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு 12/2 ஈக்குவல் டு 6th ஐட்டம். 6th ஐட்டம் இங்கே என்ன ஆர்டர் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 9 இஸ் ஏ மீடியம், கரெக்டுங்களா? ஆமாங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க்கு மீடியம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. அடுத்து ஒன்று கேட்குறாங்க, மீன் டிவியேஷன் கேட்குறாங்க. எபோட் யாரு? மீடியம். அப்போ பார்த்தலாமா? மீன் டிவியேஷன் எபோட் மீடியம். மீன் டிவியேஷன் எபோட் மீடியம் என்ன ஃபார்முலா? சம்மேஷன் xi மைனஸ் மீடியன் வேல்யூ டிவைட் பை n. n வேல்யூ 11 தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? xi வேல்யூ எழுதுவீங்க. அடுத்தது xi மைனஸ் மீடியம் வேல்யூ எழுதுவீங்க. மாடலில் சொல்லணும். நீங்கள் டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் எழுதிப்பீங்களா? அந்த டேட்டா எழுதினாலும் சரி, இல்லை நார்மலாக எழுதினாலும் சரி. என்ன வந்தது? 3 2 டைம் வந்தது, 4 வந்தது. அடுத்து என்ன வந்தது? வேல்யூ சொல்கிறாங்கன்னு 5, 6 இருந்ததா? 7 7 நினைக்கிறேன். 7, 9, 10. அடுத்து யார் வந்தால் 12. 12க்கு அப்புறம் 18, 19, 21. 18, 19, 21. ஸோ அப்படியே வாங்க, மீடியத்தோட மைனஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக மாடலஸ் வேல்யூ. அப்போ மீடியத்தோட மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? -6னா 6 5, 4, 0 கிடைக்கும். 2, 0, 1, 2 வருமா? 3 வருமா? 3 வரும்னு நினைக்கிறேன், கரெக்டாமா? 12னா 3 வரும். 3, இது 18னா 19, 9 வரும். இது 9னா 10 வரும், 12 வரும். சரிடா கண்ணு? எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுற கண்ணு. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 17, 21, 23, 24, 27, 27, 36 தான். 36, 46, அப்புறம் 58. சரி, அப்போ நம்ம ஃபார்முலா மீன் டிவியேஷன் எபோட் மீடியம் ஈக்குவல் டு 58 டிவைட் பை 11. கரெக்டாக கண்ணு? ஆமாங்க சார்.
அப்போ 58 டிவைட் பை 11 எவ்வளோ வரும் கவுண்ட் பண்ணி பாருங்க, போட முடியுமா? 5 பாயிண்ட் சம்திங் சார். 5 பாயிண்ட் போடுங்க. 58 11 11 போட்டிங்கன்னா 55 3.0 5.2. ஓகே 5.22 8 5.27 வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு 2 டெசிமல் போட்டுக்கோங்க. 5.27 இதாம்மா மீடியம். அதாவது மீன் எபோட் மீடியம். சரிங்களா? இதுதான் மீன் எபோட் மீடியத்தோட கேஸோட ப்ராப்ளம்.